வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் 95% ஆஃப் இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஃபெயிலியர் தான் பார்க்குறாங்க. இதுக்கு என்னென்னலாம் ரீசனாக இருக்கும், அதுலேருந்து எப்படிலாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். மார்க்கெட்டில் ஏன் சக்ஸஸ் ஆகுறவங்களோட பர்சன்டேஜ் டெய்லி கம்மியாகிட்டே இருக்குது? சக்ஸஸ் ஆகுறவங்க பர்சன்டேஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆகுற ட்ரேடரோட பர்சன்டேஜ் ஏன் கம்மியாகிட்டே இருக்குது? இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்துட்டு கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், டெய்லி ட்ரேடில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதுனால தான் இந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இதுக்கு என்னென்னலாம் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை நிறைய பேர் பார்க்கவே மாட்டேன்றாங்க. இந்த இண்டிகேட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம், ஆனால் அதை கண்டினியூஸாக நம்மளால் சஸ்டெயின் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அஸ் அ ட்ரேடராக நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்தந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக தான் நம்ம இந்த ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டூ பிக் பொசிஷன் சைஸ். என்ன இந்த டூ பிக் பொசிஷன் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில புரோக்கர்ஸ் வந்துட்டு அதிகமான லீவரேஜ் கொடுக்கறதுனால அந்த லீவரேஜை யூஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ் ஆனவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளோ, நம்மளுடைய கேபிட்டல் மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இந்த லீவரேஜை வச்சுக்கிட்டு நிறைய ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ப்ராஜெக்டில் பெரிய பெரிய ட்ரேடிங்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 lakhs உள்ள ஒரு ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 4x வந்துட்டு லீவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளோ போட்டிருப்பாங்க, ஒரு 7 lakh போட்டிருப்பாங்க. டோட்டலாக 40 lakhs வந்துட்டு இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் 1 lakh இவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்க முடியாமல் அவங்க ஃபெயிலியர் ஆனாலும், 1 lakh லாஸ் ஆனாலும் இவங்களுக்கு இவங்களோட கேபிட்டலில் தான் அது வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இது மாதிரி அதிகமான லீவரேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்க்காம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ லீவரேஜ் எவ்வளோ தான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நம்மள்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பண்ண முடியாது. லீவரேஜ் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அந்த லீவரேஜை எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ எமோஷன் அண்ட் டிசிப்ளின். இதுதான் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள ட்ரேட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய இண்டிகேட்டர்ஸ், ஃபண்டமெண்டல் அனலைசஸ், டெக்னிக்கல் அனலைசஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு கிராஜுவலாக எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த ட்ரேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க ப்ராஃபிட் பார்த்துடுறாங்க. இந்த ப்ராஃபிட் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான ஆசை வந்துட்டு நிறைய ட்ரேட் பண்ணால் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் போச்சு, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே லாஸ் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம நிறைய ட்ரேட் எடுத்து இந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நிறைய ப்ராஃபிட் எடுத்துடுறாங்க. இது ரொம்பவே தப்பானது. ஆஸ் அ பிகினராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி. நல்ல ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இத்தனை ட்ரேட் தான் நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கணும், இத்தனை ட்ரேடில் நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கணும். அப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியலையா, ஓகே இன்றைக்கி அதை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு அதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நாளைக்கு பண்ணும்போது இத்தனை ட்ரேட் தான் நம்ம எடுக்கணும், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்துட்டு பிஸ்னஸ் மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர லக் மாதிரி பார்த்து நம்ம இதில் கிடச்சிடும் அதில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதிகமான கவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ இந்த மெயின் ரீசனான 3 ரீசனும் தான் 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் லாஸ் ஆகிறதுக்கு பெரிய ரீசனாக இருக்குது. ஆஸ் அ பிகினராக இந்த ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ்,
உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் மெத்தட் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ணலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.